ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜஸ் நியூ எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லேயே ஒரு வேளை அவனுக்கு அது பண்ண தெரியாதா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்னோட கசின் கேட்டிருப்பான். அதை ரெண்டுமே நோட்டீஸ் பண்ணியிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டை பார்த்ததுமே அப்படி நடுங்குறாங்க. ஒரு வேளை நம்ம பேசினதெல்லாம் இவன் கேட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயம் இருக்கு. பட் இருந்தாலும் கசின் நீ எதையும் நினச்சி பயப்படாத, கண்டிப்பாக அவன் கேட்டிருக்க மாட்டான். அப்படியே அவனுக்கு கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல, நீ அவனுக்கு கேட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறியா? எனக்கு என்னப்போ என் பின்னாடி ஒருத்தன் கொலவெறியோட பார்க்குற மாதிரியே தோணுது. சில்லுன்னு இருக்குடா அப்படின்னு சொல்ல, சில்லுன்னு இருக்குன்னா ஏசி கம்மியாக வச்சுருக்காங்கல்ல, அதனால தான் உனக்கு சில்லுன்னு இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை, அவன்லாம் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்கிறான். பட் உள்ளுக்குள்ள கசின்கே நிறைய பயம் இருக்குது. இவன் நம்ம சென்னை என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் ரென் திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நான் ஒழுங்காக தான் கேட்டேன்னா அவங்க ஏன் என்னை பற்றி பேச போகிறாங்க? கண்டிப்பாக என்னை பற்றி பேச மாட்டாங்க. ஒருவேளை அவங்க என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணனா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேங்கிறது சென்கே தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக அவன் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த போய் பேசிக்கிட்டு இருக்கான்? அப்படிலாம் பண்ண மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள பல டவுட்ஸ் இருக்குது. அதை அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் போகிறது கூட அவனுக்கு தெரியலை. ஈவினிங்கே ஆயிடுச்சு. அங்கே ஒரு கொலீக் இன்னுமா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஈவினிங் ஆனதே தெரியுது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் இப்படிலாம் இருக்க மாட்டேனே. ஒரு வேளை நேற்று நிறைய குடிச்சதுனால தான் இப்படி இருப்பனா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால அவன் மறந்துருப்பானோ? சேச்சா, எப்படி என்னோட சென் என்ன மறந்துருப்பான்? அப்படிலாம் மறந்துருக்க மாட்டான். ஒருவேளை அவன் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானா? இல்லை, இப்படி விட்டா நல்லதில்லை. நான் அவன்கிட்ட டைரெக்டாக போய் பேசணும், பேசி அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தேடுறான். பட் சென் எங்கேயுமே இல்லை, ஆளே காணும். அதனால ஒரு கொலிக்கிட்ட கேட்குறான், சென்னை எங்கேயாவது பார்த்தியான்ட்டு. அவன் இங்கே செக் பண்ணுறதுக்காக, ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்காக போயிருக்கான்னு சொல்ல, என்ன செக் பண்ணுறதுக்காக போயிருக்கானா? மறுபடியும் ஓவர் டைம் பண்ணுறான். நான் தான் டிஎல், என்னை விட அவன் பிஸியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா 5:30 ஆகுது. அப்படியே முன்னாடி பார்த்தா அவனோட அங்கிள் இருக்காங்க. அங்கிள், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உன்னோட அம்மா தான் சொன்னாங்க நீ ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னியாமே, அதான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். சரி, என்ன பண்ண போகிறேன்னு ஏதாவது திங்க் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க, அங்கிள் நான் இங்கே வந்தே 1 month தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டால் என்னால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்காக வந்தீங்களா, இல்லை என் அம்மா சொல்லி என்னை ஸ்பை பண்ணுறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ நீ அதெல்லாம் பற்றி எதுவும் கேட்காத, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வா, நம்ம இங்கே தான் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை பொழக்கிறான். எதுக்குடா வாயை பொழக்கிறேன்? நீ தான் எப்போவுமே சொல்லுவல்ல நான் ஒரு டாமினரிங் சிஇஓவாக மாறணும்னுட்டு. அங்கிள் உன்னோட கனவை நினைவாக்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, இல்லை, அதெல்லாம் நான் ஏதாவது சின்ன வயசில் உளறி இருப்பேன், எனக்கு சும்மா கோவர்க்கராக ஒர்க் பண்ணுறதே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் ஏதோ மற்றவங்களோட ஹெல்ப்பில் தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ டைரெக்டாக வர போஸ்டிங்க்கு வந்தேன்னு வைங்களேன், என்ன தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, நீ என்ன இன்னும் சின்ன பையனாகவே இருக்க, உனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும்டா, சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது உன் பேரண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க், அதை வேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அங்கிள் கேட்க, இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இவன் சொன்னாலும், பேசினதெல்லாம் போதும், நான் ஹச்ஆர்கிட்டே பேசிட்டேன், நீ ஒழுங்காக இங்கே மூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஹச்ஆர்கிட்டே பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை பொழந்து பார்க்குறான். என்னையா அங்கிள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவனும் அவனோட திங்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே ஊருக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க 2 பேர் காசிப் பேசிட்டு இருக்காங்க. பாத்தியா, இவன் 1 மாசம் கூட ஆகல, வந்த உடனே நம்ம சென்னோட போஸ்டிங்கை பறிச்சான். இப்போ என்னடானா டைரக்டராகவே ஆக போறான். ஐ திங்க் அவன் டைரக்டரா தான் ஆவான்னு நினைக்கிறேன். இவன் கண்டிப்பா மற்றவங்களோட ஹெல்ப்ல தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல நம்ம சென் பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பிளான் கால் பண்ணி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனும் சொல்கிறான் இங்கே கிளைமேட்டே சரியில்லை, நான் கிளம்புறேன்னு சொல்ல, சரி நீ போ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்ம சென்னும் சொல்கிறான். சொல்லவே மறந்துட்டேன், நம்மளோட டிஎல் ரென் இந்த வேலையை விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தானே ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு டிஎல் ஆவீங்க அப்படின்னு கேட்க, இப்போ ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு சென் கேட்குறான். இல்லை, இப்போ தான் டிஎல் ரென்னை பார்த்தேன், அவரோட டெஸ்கையே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஒருவேளை அவர் ரிசைன் பண்ணுவாரா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் அப்படிதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, இவன் காலை கட் பண்ணி இம்பாசிபிள், எல்லாம் நடக்கவே செய்யாது. அவன் தான் இங்க 3 மாசம் இருப்பேன்னு சொன்னான்ல, 1 month கூட ஆகல, அதுக்குள்ள போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடி வரான். அவ்வளோ மழை பெய்யுது. பட் இவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதுல வேற ஒரு கோவர்க்கர் என்கிட்ட கொடை இருக்கு கொண்டு போங்கன்னு சொல்ல, எதையுமே கண்டுக்காம ஓடி வரான். தொப்பா நனைஞ்சு ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டான். வந்ததுமே நம்ம ரென்னை பார்த்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்குறான்.
இவனுக்கு ஷாக்கிங் ஆகுது. இவன் தான் ஏதோ செக் பண்ணுறதுக்காக போனான்னு சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா இவன் டைரெக்டாக வந்து இவனோட கையை பிடிக்கிறான். உன்கிட்ட தான் கேட்டேன் என்ன பண்ணுற அப்படின்ட்டு இவன் அவன்கிட்ட கேட்க அங்கே இருக்க எல்லாருமே என்னடா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. சென் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு இவன் பொறுமையாக கேட்குறான். நான் கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணேன். நீ தான் சொன்னல இங்கே 3 மாதம் இருக்க போறேன்ட்டு, இப்போ 1 மந்த்லேயே கிளம்புற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவன் கேட்க, டே என்னடா நீ பேசுகிற அப்படின்ட்டு எதுவுமே புரியாமல் ரென் வந்து இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கலையா, 1 மாதம் கூட என் கூட குப்பை கொட்ட முடியாதாடா உன்னால, நான்லாம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட திங்ஸை பிடிச்சி அங்கே டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்கடா போகிறேன், சென் ஒரு நிமிஷம் இரு சென் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொன்னாலும் இல்லை நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விட்டு போகிறேன், என்னை விட்டு இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறல்ல அப்படின்னு இவன் அழுதுட்டு இருக்க. ரிசைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரென் கேட்குறான். ஆமாம் என் பிரதர் வந்து உன்னால் பண்ண முடியலன்னு சொன்னால, அதனால தான் நீ இப்போ போறியா, கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஓ சென் யார் சொன்னா நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். எல்லாரும் இவங்க 2 பேரையும் தான் பார்க்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சென்கே புரியுது இவன் ரிசைன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பேன் இவனை பார்க்க என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு போகிறான். அவனும் குட்டி போட்ட பூனை மாதிரி இவன் பின்னாடியே போகிறான். அதுக்கப்புறமா அவனோட ஆஃபீஸ் ரூம்குள்ள நியூவான ஆஃபீஸ் ரூம்குள்ள கூப்பிட்டு போகிறான். அங்கே போனதுமே நம்ம சென்னை கதை ஓரத்தில் வச்சு கதையோட நச்சிட்டு, சென் உனக்கு லூஸ் பிடிச்சிட்டா என்ன, எதுக்காக வெளில அப்படி உளறிட்டு இருந்த, நான் கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணேன், என்னை பின்னாடி தள்ளாதா அப்படின்னு சொல்லி இவன் அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து தொப்பாக நனைஞ்சு போய் இருக்கான்ட்டு. எதுக்காக நீ இந்த ஒரு நிலமையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரென் வந்து சென்னை பார்த்து கேட்குறான். அதுக்கப்புறமா சென் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டவலும் கொடுத்து தவத்துன்னு சொல்கிறான். நீ லூசாடா, இந்த அளவுக்கு மழை பெய்யுது, இந்த டைமில் கொடை கூட இல்லாமல் ஓடி வந்திருக்க, கோல்டு பிடிச்சிக்கிட்டுனா என்னடா பண்ணுவா அப்படின்னு கேட்க, நீ என்னை விட்டு போயிருவியோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் ஓடி வந்தான் அப்படின்ட்டு சென் சொல்ல, நான் இந்த இடத்த விட்டு போனாலும் உனக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும்ல, ப்ரமோஷன் கிடைச்சா நீ ஹாப்பியாக தானே இருப்ப அப்படின்ட்டு ரென் கேட்க, நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். என்ன ஹாப்பியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரென் கேட்குறான். நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், ஆனால் நீ என் கூட இருந்தனா நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ட்டு சென் சொல்கிறான். இவனுக்கு வந்து அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகுது. இவன் எப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணலாம் கற்றுக்கிட்டான். மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேசாதடா, நான் உனக்கு விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சென் சொல்கிறான். அப்படி சொன்னதுமே இவ்வளோ நேரம் பாசமாக தலையை தவற்றி விட்டுட்டு இருந்தவன் மூஞ்சிலே வச்சு நல்லா வலிக்கிற மாதிரி தவற்றி விடுறான். சரி நான் உனக்கு 2 நாள் டைம் கொடுக்கேன். 2 நாளா எதுக்கு அப்படின்னு கேட்கான். நம்மளை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளை பற்றி திங்க் பண்ணுறதுக்கா, இதில் திங்க் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ரென் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் க்ளோஸாக போகிறான். டேய் என்ன பண்ணுறேன், நான் தான் ஆல்ரெடி வெக்கத்தை விட்டு உன்கிட்ட டைம் கொடுக்கேன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க இவன் வேகமாக ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். நீ 2 நாள் சொன்னல, ஆமாம் 2 நாள் திங்க் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த டைமில் ஒரு கால் வருது. இரு நான் இந்த காலை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அப்போ அவங்க வந்து இவன் முன்னாடி ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்த்துருப்பான் போல், அதை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டேன், அதனால் அங்கே இருக்க வேற ஒருத்தவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சென் வந்து, என்ன ஹெங்ஃபங் ரியல் எஸ்டேட்டா, நீ அங்கே ஒர்க் பண்ணியிருக்கியா, ஆனால் நான் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் பார்த்ததில்ல அப்படின்னா, நம்ம ரென் வந்து இவனை பார்த்துருப்பான், இவனை பார்த்தாலே இவன் முன்னாடியே வரமாட்டான் போல், இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அவன் வந்து நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பற்றி அங்கே இவனோட கொலிக்கிட்ட நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான். இவன் வந்து இவனோட அம்மாவோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கான், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் டீமில் ஓல்டு லேண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ரென் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் இவன் முன்னாடி ஒரு வாட்டி கூட வந்திருக்கே மாட்டான். ஒரு டைமில் பிளாண்டே இவங்கிட்ட கேட்டிருப்பான், உங்களை பற்றி இங்கே ஒரு பர்சன் வந்து நிறைய டவுட்டாக கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு இனிமேல் ஆன்சர் பண்ண வேணாம்ல, இல்லை உங்களை பற்றி சொல்லவா அப்படின்னு கேட்க, இல்லை அந்த மாதிரிலாம் நீ எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு சென் சொல்லியிருப்பான். இதை கூட நம்மளோட ரென் வந்து அங்கே ஒரு காரிடாருக்கு பின்னாடி நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அந்த டைம் எனக்கு தோணுச்சு, நான் வந்து ரொம்ப இம்ப்ளூசிவாக ரொம்ப அவசரப்பட்டுட்டனோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அட்லீஸ்ட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாவது நான் கொடுத்துருக்கணும், ஆனால் நான் சான்ஸே கொடுக்கல. ஆனால் நீ என் பர்த்டே கூட வரல, அதை கூட விடு, எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நீ ஒரு கால் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கல. அப்போலாம் எனக்கு தோணும், நீ வந்து நான் லவ் பண்ணுற மாதிரியே நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே ஆறுதல் பண்ணிப்பேன். ஆனால் எப்போ ஒன்று நீ வந்து எங்கள் அம்மாவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்த்தனோ தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பத்துலேருந்து
எனக்கு வந்து உன் கூட பேசணும்னு ஆசை வந்துச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு நெனச்சேன். அதுக்காக தான் என் அம்மாகிட்ட போய் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். அவங்க நான் நெனச்ச மாதிரியே கரெக்ட்டா கொண்டு வந்து இந்த இடத்துல வேலைக்கு போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உன்கிட்ட நான் பேச வரப்போ, ஐ மீன் இந்த ஆஃபீஸில் நான் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் ஆகுறப்போ, நீ என்னை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உன் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டியில தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் பார்க்கும்போது நீ அந்த ஷியா கூட இருந்த. இத்தனை வருஷமா நீ அந்த ஷியா தான் உன் சைடில் இருந்திருக்கான்ல. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருந்தானோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அவன் கேட்டிருப்பான், நம்ம 2 பேரும் ஒன்றா ரிசைன் பண்ணலாமான்ட்டு. இவனும் நல்லா தான் இருக்குது, ஐடியா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சென் கேட்டிருப்பான். ஏன்னா 2 பேரும் ஒன்றா போக போகிறீங்களா? நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன், அதுக்குள்ளே நீ இந்த வேலையை விட்டு போகலாம், என்னை விட்டு போகலான்னு நினச்சிட்டல்ல அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து எனக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி உன்கிட்ட ரொம்ப பேடாக நடந்துக்கிட்டேன். அதுவும் உன் மேலே செம்ம காண்டு இருந்துச்சு. ஆனால் நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல்ல, நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை மறக்க முடியலைன்ட்டு. அந்த டைம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். நான் மட்டும் பாஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இல்லை, நீயும் தான் பாஸ்ட்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுதோ அப்படின்லாம் அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல, நீ இன்னும் ஆன்சர் பண்ணல. நீ அங்கே ஒர்க் பண்ணனா ஏன் என்னால் உன்னை பார்க்க முடியலை அப்படின்னு கேட்க, இதில் என்ன இருக்குது, நான் வந்து மார்க்கெட் அனலிஸ்ட்டாக இருந்தேன், ஆனால் நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டீம் கூட தானே பேசிகிட்டு இருந்திருப்பேன், அதனால என்னை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்ல, ஓ அதான் விஷயமா? ஆனால் உனக்கு ப்ராஜெக்ட் நேம்லாம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரென் வந்து பேச்சு வழக்கில் அந்த ப்ராஜெக்ட் நேம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அதுக்கு அடுத்த சீன்லேயே இவன் ஹச்சுன்னு சொல்லி தும்மிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இப்போ தான் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க போல், எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ தான் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்க, அதுக்குள்ளே தும்மலையும் சேர்த்து கொண்டாந்துட்டிங்களா? இது வந்து நல்ல நேரம் மாதிரி தெரியலையே, நீங்கள் ஏன் அவ்வளோ அன்லக்கியாக இருக்கீங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த டைமில் யாரோ இவனுக்கு ஒரு டீ கொண்டு வராங்க. கொண்டு வந்தது வேற யாரும் இல்லை, பிளான் தான். இது என்ன அப்படின்னு கேட்க, ஓ இதுவா ஜிஞ்சர் டீ, டேரக்டர் 2 தான் உங்களுக்காக இது கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை திரும்பி கூட பார்க்கலாம். அவன் பாட்டு குடிக்காம உட்காந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவனோட ரூம்ல இருந்து நம்ம ரென் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, எதுக்காக அவன் வந்து குடிக்காம இருக்கான்? நான் கொடுத்தா அவன் எதுனாலும் சாப்பிடுவான்ல, எதுக்காக குடிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவும் சென்னோட ஒரு பிளானாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமா? உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.